Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மற்றொரு பெண்ணும் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அடுத்த ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர் ஜெயபால் ஆகியோர் தாவேகாவில் நிர்வாகிகளாக உள்ளனர். இந்நிலையில் இருவரும் வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பாலமுருகன் மற்றும் ஜெயபாலை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தன்னுடன் இருந்த மற்றொரு பெண்ணையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேட்டி அளித்துள்ள அவர், புகாரை வாபஸ் பெறுமாறு ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் தன்னை மிரட்டுவதாகவும் தனது குடும்பத்தினர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருவதாகவும் கூறினார். இந்த விவகாரம் குறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்க நைட்டு 2 பேரும் இந்த ரூம்ல தங்குங்க, நாங்க அந்த ரூம்ல தங்குறோம். காலையில எழுந்திரிச்சு ரிசல்ட் நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம், சரவணனை ஜெயிப்பாரு, அங்க போயிடலாம்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல கதவை பூட்டாதீங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அதுக்கு ரொம்ப கிறக்கமாயிருச்சு. திரும்ப நான் படுத்திருக்கும் போது அவர் எங்க 2 பேருக்கும் நடுவுலயே வந்து படுத்திருந்தாரு. 2 பேருக்குமே பாதிப்பு. அவ இவன் பாலா உளவுத்துறை கால் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணை நல்லா மிரட்டிட்டான். இப்பவும் அந்த பொண்ணு தொலைபேசியில என்கிட்ட ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறா, ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறா. கேட்டா நீங்க தான் என்னைய கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு அந்த கோரிக்கையை முன்வைக்கிறான். கூட்டிட்டு போனது அவன் வேலைக்குன்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணும் கஷ்டப்படுறா, அவளுக்கும் ஒரு வேலை கிடைக்கும் தான் நான் சொல்லி கூட்டு போனேன். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அங்க நடந்தது எல்லாமே வேற. என்னை அசிங்கமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க சரவணன் ஆதரவாளர்கள். வலைதளத்துல ரொம்ப பரப்புறாரு. எனக்கு அவமானமும் அசிங்கமாவும் இருக்கு. தொடர்ந்து எனக்கு எம்எல்ஏ கிட்ட இருந்து கொலை மிரட்டல்கள், அவ ஊர்ல இருக்காளான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பாலாவுக்கும் ஜெய்க்கும் கடுமையான தண்டனை வேணும். ஏன்னா என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போனது, அவனுக்கு கடுமையான தண்டனை வேணும். இதுக்கு உறுதுணையா இருந்தது சரவணன் அவர்கள் தான். எனக்கு காவல்துறை பாதுகாப்பு வேணும்.